ஆமா வாடகை சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சு? என்ன சார் எப்படி கேட்குறீங்க? இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அந்த வத்த குழம்பு இருக்கே, அன்னி சத்தியமாக சொல்கிறேன், சூப்பராக இருந்தது. இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார். நான் சின்ன வயசில் இருக்கும்போது அம்மா ரொம்ப நல்லா சமைப்பாங்க. அப்புறம் என்ன வெறும் ஹாஸ்டல் சாப்பாடு தான். இப்போ ஒன்றுமோ குக் இருக்காங்க, ஆனால் என்னதான் இருந்தாலும் அவங்களாம் காசுக்காக சமைக்கிறவங்க. இப்படி ஒரு டேஸ்ட்டும் அவங்ககிட்டேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல. புரியுது தம்பி. 1000 தான் இருந்தாலும் பெத்தவ கைப்பக்குவத்தை மறக்க முடியுமா? எங்கள் அம்மாவும் நல்லா சமைக்கும். ஆமா ஆமா, அத்தை மீன் குழம்பு வச்சா 8 ஊர்ல இருந்து தட்டை தூக்கிட்டு வந்து நிப்பாங்க. எல்லா ஊர்ல இருந்தும் இரவுல வந்து மீன் குழம்பு வாங்கிட்டு போவாங்க. அம்புட்டு ருசியா இருக்கும் சார். என்ன செய்யறது? இப்போ அது என்னமோ தெரியல, எங்களை கண்டாலே எதிரி மாதிரி பார்க்குது. சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. அவங்க கோபமாக இருந்தாலும் நீங்களாம் அம்மாவை அவ்வளோ தாங்குறீங்களே சார். என்ன, எனக்கு தான் அந்த கொடுப்பனை இல்லாமல் போயிடுச்சு. தம்பி, அம்மா இறக்குறப்போ உங்களுக்கு வயசு என்ன தம்பி? சார் எனக்கு ஒரு 8-9 வயசு இருக்கும் சார். அநியாயம் தம்பி. உங்கள் அம்மா எப்படி இறந்தாங்க என்ன ஏதுன்னு இதுவரைக்கும் நீங்கள் வாயத்தில் சொல்லவே இல்லை. ஆனால் அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கும் சரி உங்கள் அம்மாவுக்கும் சரி வந்திருக்கவே கூடாது. கரெக்டு தான் சார். பெரிய இழப்பு தான். இந்த மாதிரி வாழ்க்கையில் யாருக்கும் நடக்கக்கூடாது சார். உனக்கு ஓடி ஒளிய கூட இடம் இல்லை பத்தியா இந்த உலகத்துல. உன்னை பெரிய இடத்துக்கு மேல அனுப்புறேன். ஆனா அங்கேயும் நீயும் எங்க அப்பனும் ஒன்னா இருக்கவே கூடாது. வாழ்க்கை எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருச்சு சார். எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட பிறகு தான் நான் பெரிய லெவலுக்கே வந்திருக்கேன். எனக்கு எங்கள் அம்மாவோட பாசம் கிடைக்காமலே போயிடுச்சு சார்.
பொதுவாக என்னை யாரும் அவ்வளோ ஈஸியாக நம்பவே மாட்டாங்க சார். அது ஏன்னு எனக்கு இன்னி வரைக்கும் புரிஞ்சதே இல்லை. ஆனால் என்ன நம்புறவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இப்போ உங்களுக்காக நான் கொலை கூட பண்ணுவேன் சார். அதுக்காக எனக்கு தண்டனை கிடைச்சா கூட அதை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன் சார்.